வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய சேரீயில் தாங்க நான் ஃபுல் ஃப்ராக் தைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த சேரீ தாங்க, இந்த சேரீயில் தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் லைனிங் எப்படி கட் பண்ணுறேன், எந்த அளவில் கட் பண்ணுறேன்னு காட்டுறேங்க. பார்த்திங்கன்னா நான் லைனிங் வந்து கீழே பாட்டமுக்கு வந்து ரெண்டு மீட்டரும் மேலே ஒரு 1.25 மீட்ரு இருந்துச்சு, அதை நான் எடுத்துருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சமமாக வெட்டிக்கலாங்க. பார்த்திங்கன்னா எப்படி ஏடாகுடமாக இருக்குது அந்த துணி, அதனால நான் கரெக்டாக லைன் போட்டு சமமாக வெட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 1/2 இன்ச்சு கீழே அடிக்கிறதுக்கு இது வந்து டாப் மேல் பகுதியில், அதுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 1/2 இன்ச்சுங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 14. நான் கரெக்டாக 2 சைடும் 14 வச்சு லைன் போட்டுக்கிறேங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம 1/2 இன்ச்சு விட்டுக்கலாங்க. இப்போ நான் 14 போட்டதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணால் 1/2 இன்ச்சு போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து அகலத்தை தான் குறிக்கும். மொத்தம் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14, அதில் பாதி நான் 7 வச்சுருக்கேங்க. 7ல் இப்போ கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. ஷோல்டர் பாருங்கள் 3.5 வச்சுருக்கேன். தையலுக்கும் சேர்த்து மொத்தமாக 4 வச்சுருக்கேங்க. 3.5 தையலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணால் 4.5 வச்சுருக்கேன். 4 வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தோட முன் கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா 5 வச்சு லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் யூ மாதிரி, இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸுங்க. நான் தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு தனியாகவும் பேக் தனியாகவும் கட் பண்ண போகிறேங்க. இப்போ இது யூ மாதிரி போட்டு கொஞ்சம் வி மாதிரி நான் வளைச்சி எடுத்துருக்குறேங்க. இப்போ நான் அந்த நெக்கை நான் கட் பண்ணுறல, அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோலுக்கு வந்து நான் 6 ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சோம்னா 7 ஷோல்டர் இருந்துச்சு, அதில் 1/2 இன்ச் குறைச்சி 6.5 வச்சுருக்கேங்க. வச்சு லைன் போட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச், இது ஃப்ரண்ட்டு பார்ட்டுனால நம்ம குடஞ்சி கட் பண்ணோம்லவா, அதனால் நான் 1/2 இன்ச் வச்சு தாங்க கட் பண்ணுறேன். இப்போ அந்த எடுத்ததில் பாதி அளவில் வச்சு கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு 1/2 இன்ச் வச்சு நான் அப்படியே ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கிறேங்க. இது ஃப்ரண்ட்டுனால நம்ம கொஞ்சம் குடஞ்ச மாதிரி கட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இதோட சுற்றளவு பாருங்கள் 34. ஆனால் நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்கணுங்க. செஸ்ட் பாயிண்ட்டுக்காக நம்ம 2 இன்ச்சு கூட்டி, எனக்கு 36 வந்துச்சு. அதில் 9 வச்சுருக்கேங்க. 9 வச்சு 1.5 இன்ச்சு. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா 8.5 வந்துச்சுங்க. எனக்கு இடுப்பளவு பார்த்திங்கன்னா 34, 8.5 வந்ததுங்க. மேலே 9னா கீழே 8.5 தான் வந்துச்சு. பிறப்போ 1.5 இன்ச்சு. நீங்கள் எப்பொழுதுமே நம்ம அளவு எடுத்து தைச்சோம்னா ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கலாங்க. பெரியவங்களுக்குனா, சின்னவங்களுக்குனா நம்ம அதே அளவு வச்சுக்கலாம். செஸ்ட் இடத்துல நமக்கு அந்த லூஸ் வேணும்லவோ, அதனால் நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்கலாங்க. இது ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கழுத்து பீஸை நான் கட் பண்ணல, மெயின் பீஸை வச்சு அடித்து திருப்பிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் அப்படியே வச்சுருக்கேங்க. இப்போ ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும்தான். இந்த ஃப்ரண்ட்டை வச்சு நான் பேக்கு எடுக்க போகிறேங்க. பேக் பீஸுக்கு இப்போ பாருங்கள் அதே அளவு தான் வைக்க போகிறேன். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதவே அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கழுத்து இறக்கமும் ஆர்ம் ஹோல் குடஞ்சதை கொஞ்சம் தள்ளி நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல ஆர்ம் ஹோல் கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா 7 வச்சுருக்கேன். அதே அளவு ஷோல்டர் அந்த இடத்துல நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா அதே வரைஞ்சதுனால இப்போ அந்த குடஞ்சதை விட்டுட்டு கரெக்டாக 1/2 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கழுத்துக்கு அதே மாதிரியே வரைஞ்சி 1/2 இன்ச் வச்சு நான் யூ ஷேப்பில் எடுத்துக்கிறேங்க. இப்போ இது கொஞ்சம் லோவாக இருக்கிறனால நம்ம நாட்டு வச்சு கூட கட்டிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இதுக்கும் கழுத்து நான் கட் பண்ணல. இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம இது பண்ண இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேங்க. அது ஃப்ரண்ட்டோடது. இப்போ பேக்குக்கு நான் அதிகமாக வச்சு கட் பண்ணேன் ஆர்ம் ஹோல். இப்போ பார்த்திங்கன்னா 2 பீஸும் ரெடி ஆகிடுச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தது தான் நம்ம ஸ்லீவ் தாங்க கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அதான் மீதி அந்த துணியில் இவ்வளோ இருந்துச்சுங்க. கொஞ்சம் லென்த்தாக ஒரு 12 இன்ச் வைக்கலான் இருக்கேன். இந்த லென்த்துக்கு நம்ம துணி எடுத்துக்கலாங்க. கரெக்டாக பார்த்து சமமாக இருக்கான்னு போட்டுக்கலாங்க. இப்போ நான் வந்து ஸ்லீவில் வந்து கரையை வச்சு தாங்க ஜாயின் பண்ண போகிறேன். அதனால் கீழே நான் மடித்து அடிக்கலைங்க. அந்த கரையில் அப்படியே அடிச்சிடலான்ட்டு நான் 12 இன்ச் ஹைட்டு அப்படியே குறிச்சிருக்கிறேங்க. கீழே வந்து கரைப்பகுதி வச்சுருக்கேன். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். நம்ம பிசுறு பகுதியாக இருந்தால் நம்ம மடித்து அடிக்கணும். இப்போ நான் அதனால் கரைப்பகுதியை கீழே வச்சு நான் சேரீயோட கரைப்பகுதியும் கைக்கு வைக்க போகிறேங்க. இப்போ சுற்றளவு பார்த்திங்கன்னா 5, அதோட ஹைட்டில் கையோட 12 ஹைட்டில் 5 வருதுங்க. 5 சுற்றளவும் அதே மாதிரி ஹைட் 5ல் என்னோடய சுற்றளவு பார்த்திங்கன்னா 5.5 வருது, 5.5 வருது. அந்த 5.5லேருந்து 1.5 இன்ச் கூட்டும்போது 7ங்க.
7 வச்சு அதிலிருந்து ஹைட்டு 3.5 வச்சுருக்கேங்க. 3.5 வச்சு கரெக்டாக இப்போ நான் வளைவாக ஒரு 2லேருந்து ஒரு 1.5லேருந்து 2லேருந்து எடுத்து அப்படியே வளைவாக எடுத்து நான் வச்சுக்கிறேங்க. நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நம்ம பாடி பீஸில் பேக் பீஸை வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு முன்ன பின்ன இருந்தால் நம்ம மார்க் பண்ணி நம்ம வெட்டிக்கலாங்க. நான் எப்பொழுதும் இப்படி வரைஞ்சிட்டு நான் அந்த பார்ட்டை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தாங்க வெட்டுவேன். நீங்களும் அதே மாதிரி செக் பண்ணிக்க. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கொஞ்சம் கூட குறைய இருந்ததுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன். 1 இன்ச்சு 2 இன்ச்சு கூட இருந்ததுன்னா நானும் மார்க் பண்ணிக்கிறேன். இதையும் வச்சு பார்க்குறேன் பாருங்கள், எனக்கு கரெக்டாக தான் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி முன்ன பின்ன இருந்தால் நீங்களும் முன்ன பின்ன கோடு லைன் அப்போ மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் saree இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். லைனிங் பீஸ் இப்போ saree தாங்க. சாரியில் பார்த்திங்கன்னா நான் முந்தானியை இதில் ஜாயின் பண்ண போகிறது இல்லைங்க. முந்தானியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது லைட் கலராக இருந்துச்சு, இதுவே கரெக்டாக இருக்குன்ட்டு இப்போ ஃபுல் ஃப்ராக்குக்கு நான் வந்து கீழே பார்த்திங்கன்னா பார்டர் தாங்க வைக்க போகிறேன். இந்த பார்டரில் இந்த பார்டர் மேல் பகுதியை நான் வெட்டி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இதோட ஜாயின் பண்ணிக்குவேங்க. இப்போ மேல் பகுதியில் இருக்கிற பார்டரை கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா 39 8 வேணும். அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 39 எடுத்துருக்கேங்க. நான் அந்த பார்டரை வந்து இந்த பார்டருக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு ஹைட் அதிகமாகாது, இந்த ஹைட்டு தான். அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேங்க.